ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல். சற்று முன் வெளியான முக்கிய செய்தி. தமிழகத்தில் 100 நாள் வேலை திட்டத்துக்கு ரூபாய் 1229.4 கோடி நிதி ஒதுக்கி அரசாணை. செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் ஊதியம் வழங்குவதற்காக இந்த ஆண்டுக்கு ரூபாய் 1229.4 கோடி நிதி ஒதுக்கி தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. இதுகுறித்து ஊரக வளர்ச்சித்துறை செயலர் செந்தில்குமார் வெளியிட்ட அரசாணையில் கூறியிருப்பதாவது: மத்திய அதிகாரமளித்தல் குழுவின் கூட்டம் கடந்த மார்ச் 27ஆம் தேதி நடைபெற்றது. இக்குழு கூட்டத்தில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் இந்த ஆண்டு 2024 முதல் 2025ஆம் ஆண்டில் தமிழகத்துக்கு 20 கோடி மனித நாட்களை அனுமதிக்கும் தொழிலாளர் பட்ஜெட்டுக்கு ஒப்புதல் அளித்தது. மேலும் நபர் ஒருவருக்கு நாள் ஒன்றுக்கு ரூபாய் 319 ஊதியம் வழங்கவும் ஒப்புதல் அளித்தது. இதையடுத்து திட்டத்தில் இருந்து நிலுவைத் தொகை உட்பட ரூபாய் 921 கோடியே 78,22,000 நிதியை தமிழகத்துக்கு கடந்த ஏப்ரல் 25ஆம் தேதி மத்திய அரசு ஒதுக்கியது. இதைத் தொடர்ந்து ஊரக வளர்ச்சித்துறை இயக்குனர் அரசுக்கு எழுதிய கடிதத்தில் மத்திய அரசின் 75% நிதியான ரூபாய் 921 கோடியே 78,22,000 உடன் மாநில அரசின் 25% நிதியான ரூபாய் 307 கோடியே 26,07,333 என ரூபாய் 1,229 கோடியே 4,29,333 பயன்படுத்த ஒப்புதல் அளிக்கும்படி தெரிவித்திருந்தார். இதை கவனமாக பரிசீலித்த தமிழக அரசு அந்த நிதியை பயன்படுத்த ஒப்புதல் அளித்துள்ளது. மேலும் இந்த திட்டம் தொடர்பாக மத்திய அரசு தெரிவித்துள்ள வழிகாட்டுதல்களை கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும். மேலும் நிதி பயன்படுத்தப்பட்டதற்கான சான்றிதழை உரிய விதிகள் படி மத்திய அரசுக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்று அதில் கூறப்பட்டுள்ளது. இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.